சிரியாவில் ஈரான் தூதரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பூதாகரமா வெடிச்சு கிளம்பியிருக்கு. இதுக்கு நடுவில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் அமெரிக்கா சமாதானம் பேசிட்டு வர நிலையில அமெரிக்காவோட அறிவுறுத்தல்களை ரெண்டு நாடுகளும் ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. பாலஸ்தீனம் மேல இஸ்ரேல் போர் தொடுத்துட்டு வர நிலையில மத்திய கிழக்குல இருக்கிற ஈரான் உள்ளிட்ட சில நாடுகள் இந்த நடவடிக்கைக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு இஸ்ரேல் படைகள் மேல அவ்வப்போது சில தாக்குதல்களை தொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில ஏப்ரல் 1 சிரியாவில் இருந்த ஈரான் தூதரகம் மேல இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்துறாங்க. இதுல 2 ராணுவ ஜெனரல்கள் ராணுவ அதிகாரிகள் சிலர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதனால இஸ்ரேல் மேல கடுமையான கோபத்துல ஈரான் இருக்காங்க. ஈரான் எப்போ வேணாலும் உங்க மேல தாக்குதல் நடத்தலாம், உஷாரா இருங்கன்னு அமெரிக்கா எச்சரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானோட தாக்குதலில் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்க அயன் டோம் அப்படின்ற ஒரு அமைப்பை கூடுதலா வழங்குறதாகவும் அமெரிக்கா உறுதியளிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சிரியாவில் இனி எந்த தாக்குதலும் நடக்காது, அதுக்கு நாங்கள் கேரண்டி. ஆனால் இஸ்ரேல் மீதான ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனை மட்டும் கைவிட்டுருங்க அப்படின்னு ஈரான் கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் இஸ்ரேல் காதுகளுக்கு போகவே அதோட பிரதமர் நெதன்யாகு சிரியா மீதான தாக்குதல் தொடரும் அப்படின்னு வெளிப்படையாவே அறிவிச்சிட்டாரு. அந்த பக்கம் ஈரான் பாலஸ்தீன மக்களோட அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றினாதான் எங்க தாக்குதல் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உலகத்தோட சர்வாதிகாரியா தன்னை காட்டி கொண்டிருந்த அமெரிக்காவோட அறிவுறுத்தல்களை சிறிய நாடுகளான ரெண்டுமே கேட்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது சர்வதேச அரசியல் நடக்கிற ரொம்ப பெரிய மாற்றம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏன்னா காசா மீதான தாக்குதல்களை நிறுத்தணும் அப்படின்னு அமெரிக்கா எத்தனையோ தடவை சொல்லிட்டாங்க. ஆனா நெதன்யாகு இப்ப வரைக்கும் அதை காது கொடுத்து கூட கேட்கல. ஆசியாவில் இந்தியாவை எடுத்துக்கிட்டா ஆயுத கொள்முதல்ல அமெரிக்காவோட பேச்சை இந்தியா கேட்கறது கிடையாது. ஸோ சீனா ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிற நிலையில இப்போ இந்தியா ஈரான் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளும் அமெரிக்காவோட பேச்சுக்கு மதிப்பளிக்காது. அதுவே அதுக்கு ரொம்ப பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. சுருக்கமா சொல்றதுன்னா சர்வதேச அரசியல்ல அமெரிக்காவோட ஆதிக்கம் ஏறத்தாழ முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க.